இங்க நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு அவரோட மாஸ்டர் கையால பிளாக் பெல்ட் வாங்குறது தான் கனவாவே இருக்கும். இப்படியே 4-5 வருஷம் போக நம்ம ஹீரோயினும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பாதி வித்தைகளை கத்துக்கிறா. ஆனா ஹீரோயினோட மாஸ்டருக்கு இடையில திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிருது. சோ இப்ப டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன ஒரு மாசம் தான் உயிரோட இருப்பாருன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மாஸ்டருக்கு கேன்சர் இருந்த விஷயம் தெரிய வருது. இந்த மாஸ்டருமே நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு பிளாக் பெல்ட் கொடுக்காம நான் சாக மாட்டேன்னு சொல்லிடுறாரு. சோ இப்ப இந்த மாஸ்டருமே அவர் உயிரோட இருக்க ஒரு மாச காலத்துல மீதி இருக்க எல்லா வித்தையுமே ஹீரோயினுக்கு கத்து தராரு. ஹீரோயினுமே ஆசைப்பட்ட மாதிரியே மாஸ்டர் கையால பிளாக் பெல்ட் வாங்கிடுறா. அந்த மாஸ்டருமே ஹீரோயின் கிட்ட நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ தான் எனக்கு கொல்லி வைக்கணும், அது மட்டும் இல்லாம என் அஸ்தியை காசில கரைச்சிருன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதோ ஹீரோயின் ஆசையா பிளாக் பெல்ட் மாட்டிட்டு மாஸ்டர் பார்க்கலான்னு போறான். அந்த மாஸ்டர் இறந்து கிடக்குறாரு. ஹீரோயினுமே மாஸ்டரோட உடம்புக்கு கொல்லி வைக்கலான்னு போகும்போது அங்க இருக்க அசிஸ்டன்ட் விடாதனால அவர் கையில ஒரு தங்க செயினை கொடுத்துட்டு இதை வச்சு உள்ள விடுங்கன்னு சொல்றா. அந்த இன்சார்ஜுமே வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட பொண்ணுங்களா இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் நான் தான் கொல்லி வைப்பேன்னு சொல்ல அங்க இருக்க அசிஸ்டன்ட் கொல்லி வைக்கிறனா மொட்டை அடிச்சுக்கணும் அடிச்சுக்கன்னு கேட்கறான். உடனே ஹீரோயினுமே வேகமா போய் தலையில தண்ணி ஊத்திட்டு மொட்டை அடிக்க சொல்லி உட்கார்றா. கரெக்டா அந்த இன்சார்ஜ் வந்து தடுத்து ஹீரோயின் கிட்ட அது யாரு உனக்கு அப்பாவா இல்ல மாமாவான்னு கேட்க என்னோட குருன்னு சொல்றா. சோ இதை கேட்டதும் அந்த இன்சார்ஜுமே ஹீரோயின் அந்த பாடிக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் அஸ்தி ஒண்ணு கொடுக்கும்போது அந்த நகையை கொடுக்குறான். ஆனா ஹீரோயினை எனக்கு இதான் தேவை அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினுமே அந்த அஸ்தி கரைக்கிறதுக்காக காசிக்கு போறா. சோ அப்ப அங்க இருக்க ஒருத்தன் அட்ரஸ் கேட்கவும் அவனும் அந்த அட்ரஸ் எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறான். சோ இப்ப இப்படியே கொஞ்ச தூரம் போனதோ ஹீரோயின் யாருன்னு தெரியாம அந்த கூட்டிட்டு போனவன் ஹீரோயின் தப்பா நடந்துக்க பாக்குறான். ஹீரோயினுமே கழுத்தை பிடிச்சு நெருக்கி ஒரு பஞ்சு விட்டு அவனை தூக்கி போட சத்தம் கேட்டு அவன் ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் அங்க வந்து எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொலந்துடுறா. கடைசியா அந்த கூட்டிட்டு வந்து அடிக்கலான்ட்டு போகும்போது அவன் வைஃப் மூஞ்சி ஞாபகம் வந்து வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறா. சோ இப்ப அடுத்த நாள் காலையில அந்த மாஸ்டரோட அஸ்தி கரைச்சு அவரோட கடைசி ஆசையுமே நிறைவேற்றிடுறா.